வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணித வாராந்திர ஜாதகம். இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி 1-2 தேதிக்குரிய வாராந்திர ஜாதக பலன் பற்றி விரிவாக பார்ப்போம். பிறப்பின் 1, 2, 3 வாரியான எண்கணிதம் என்பது பொதுவாக ஜாதகரின் தொழில், நிதி, காதல் வாழ்க்கை, ஆரோக்கியம் போன்ற ஜாதகரின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களை பற்றியும் எண்கணிதம் மூலம் தேர்ந்த எண்கணித ஜோதிடரால் தரப்படுகிறது. ஆகவே இப்பொழுது நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தில் 1, 10, 19 அல்லது 28ஆம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி ஒன்றாக இருக்கும். இந்த பிறப்பு தேதி ஒன்றைச் சேர்ந்தவர்கள் வழக்கமான அட்டவணைகள் மூலம் இப்பொழுது செய்வதற்கு சற்று கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்வார்கள். இவர்களின் ஆன்மீக நோக்கங்களில் அதிக ஆர்வம் கொண்டு இவருடைய செயல்பாடுகள் இருக்கும். இது ஒரு நேர்மறையான ஒழுக்கம் சார்ந்த அளவுகோலாக நிரூபிக்கும் வகையில் இவர்கள் தங்களை வெளிப்படுத்துவார்கள். பிறப்பு தேதி 1இன் அந்த மக்களுடைய காதல் உறவு என்பது தங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவை இந்த நேரத்தில் பெற முடியாமல் போவதற்குண்டான சூழல் இருக்கிறது. காரணம், இவர்களுக்குள் புரிதல் இல்லாமையால் தேவையற்ற சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் மகிழ்ச்சி அடைவதில் சில இடைவெளி தம்பதிக்குள் ஏற்படலாம். மேலும் இவர்கள் தங்கள் நல்லிணக்க மென்மையை தடுக்க இவர்கள் தவிர்க்க வேண்டிய பிரச்சனைகள் யாது என்று நினைத்து அதை உடனே தலையிட்டு அதை தீர்க்க வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகளை மண்டையில் சுமந்து கொண்டிருப்பது இவர்களுக்கு மனதை நோகடிக்கும், துன்பம் உருவார்கள். அதேபோல் இந்த பிறப்பு தேதி 1இன் கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் இந்த மாணவர்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலும் தாங்கள் அக்கறையின்மையால் ஏற்படும் கவனமின்மை கூட படிப்பில் பின்னடைவை ஏற்படுத்தலாம். மேலும் இவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்து செயல்பட வேண்டும். அதிலும் இவர்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இவர்கள் தங்களுடைய படிப்பில், கல்வி கற்றலில் அக்கறையுடன் செயல்பட நலமாகும். தொழில்முறை சார்ந்து பிறப்பு தேதி 1ஐ பார்க்கும்பொழுது தங்கள் வேலையை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. நீங்கள் ஒன்று நினைக்க பலன் வேறாக இருக்கும். உங்களின் சக ஊழியர்கள் மற்றும் தங்கள் மேலதிகாரிகளுடன் உள்ள நல்ல உறவை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போகலாம். ஆகவே அதற்காக சற்று நீங்கள் மெனக்கட வேண்டியிருக்கிறது. தங்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் இந்த வாரம் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆற்றல் மற்றும் உற்சாகம் உங்களிடம் குறைபாடுகளாக இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தன்மையின் ஒரு சிறத்தன்மை பெறுவதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேண வேண்டும். சுறுசுறுப்புடனும் தங்களுடைய உணவு பழக்கத்தில் நல்லதொரு முறையும் கொண்டு வருவது நன்மையாக இருக்கும். முடிந்தவரை இந்த வாரம் முழுவதும் விநாயகரை வந்தனை செய்து உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணாக இருக்க எல்லாம் நலமாகும். அடுத்து, நீங்கள் எந்த மாதத்திலும் 2, 11, 20 அல்லது 29ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு தேதி 2ஆக இருக்கும். இந்த பிறப்பு தேதி 2ஐ சேர்ந்த மக்களுக்கு இந்த வாரம் அதிக உற்சாகம் உருவாகும் தன்மையில் கிரகணங்கள் இருக்கின்றன. இது உங்களுக்கு சாதகமான பலன்களுக்கு வழிவகுக்கும். இதனால் உங்கள் நலன்களை மேற்கொண்டு ஊக்குவிக்கவும் அது சார்ந்த சிந்தனையால் நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகளை எடுக்க இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் நீங்கள் உயரலாம். கல்வி, காதல் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சுய திருப்தியின் காரணமாக மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்களால் வளர்க்க முடியும். உங்கள் பேச்சில் உருவாகும் கனிவு மற்றும் அன்பு சார்ந்த வெளிப்படையான பேச்சு இதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும். பிறப்பு தேதி 2இன் கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த மாணவர்கள் தங்கள் படிப்பை பொறுத்தமட்டில் தங்கள் திறமையை வெளிக்காட்டுவதில் இவர்களுக்கென்று ஒரு சிறப்பு இடத்தை இவர்கள் உருவாக்கி அதன் பிரகாரம் செயல்பட்டு வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். அதிக மதிப்பெண்கள் எடுப்பது என்பது இவர்களுக்கு எளிதானதாக இந்த நேரத்தில் இருக்கும். பிறப்பு தேதி 2ஐ சேர்ந்த தொழில்முறை அன்பர்களுக்கு இவர்கள் ஒரு வேலையில் இருந்தால் இந்த வாரம் வெற்றிகரமானதாக அதை செயல்படுத்துவார்கள். வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அல்லது தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் எதிர்பார்த்த இவர்கள் நிர்ணயித்த லாப வரம்புகளை விட அதிகமான வருமானத்தை பெறுவதற்குண்டான சூழலில் இவர்கள் செயல்படுவார்கள். அதில் தங்கள் தகுதியை நிரூபிக்க இவர்கள் தங்கள் போட்டியிடும் நிலையில்
இவர்கள் வெற்றி பெறுவார்கள். பிறப்பு தேதி 2 சேர்ந்த மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இவரின் உற்சாகம் அதிகமாக இந்த வாரத்தில் இருப்பதால் இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அலைச்சலால் சிறு சிறு தலைவலி, இருமல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். இருந்தாலும் அதிகமான மற்ற எந்த விதமான நோய் தாக்குதலும் இவர்களுக்கு இருக்காது. சிவபெருமானை வணங்கி வருதல் இவர்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து நீங்கள் எந்த மாதத்தில் 3, 12, 21 அல்லது 30ஆம் தேதி பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி 3ஆக இருக்கும். இந்த பிறப்பு தேதி 3ஐ சேர்ந்த மக்கள் இவர்கள் எடுக்கும் எந்த முயற்சிகளும் தங்களது நிபுணத்துவத்தை தனித்தன்மையாக செயல்படுத்தி அதை நிரூபிப்பார்கள். பிறப்பு தேதி 3ஐ சேர்ந்த மக்களுடைய காதல் உறவு என்பது தங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இது ஒரு சிறந்த வாரமாக இருக்கிறது இவர்களுக்கு. இந்த வாரம் இவர்கள் தங்கள் ஆன்மீக நோக்கங்களுக்காக வெளியே குடும்பத்துடன் செல்வார்கள். இத்தகைய பயணங்கள் இவர்களுக்கு அதிக மதிப்பை சேர்க்கும், மகிழ்ச்சியை தரும், குடும்பம் ஒற்றுமையாக வாழ்வதற்குண்டான சூழலை தரும் மற்றும் உங்கள் வாழ்க்கை முறையில் நல்லதொரு மாற்றத்தை இதனால் குடும்பத்தில் கொண்டு வருவார்கள். பிறப்பு தேதி 3 கல்வியை சார்ந்து பார்க்கும் இந்த வாரம் இந்த மக்கள் தங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள். இந்த மாணவர்கள் நிதியியல், கணக்கியல் மற்றும் வணிக மேலாண்மை போன்ற படிப்புகளை எடுத்துக்கொண்டு அதில் படித்து நல்லதொரு உயரத்தை அடைவார்கள். மிகவும் இந்த படிப்பில் இவர்களுக்கு நெகிழ்வானதாக தோன்றலாம் மற்றும் இவர்கள் இந்த படிப்பில் தங்கள் செயல்திறனை காட்டுவதற்கு இவர்களுக்கு வசதியாக இருக்கும். பிறப்பு தேதி 3ஐ சேர்ந்த மக்களின் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது இவர்கள் செய்யும் வேலையில் இவர்கள் தங்களுடைய நிபுணத்துவத்தை தனிப்பட்ட முறையில் செயல்படுத்தி வெற்றி பெறுவார்கள். இவர்கள் வணிகராகவோ அல்லது தொழில் செய்யும் நபராகவோ இருந்தால் வணிக பரிவர்த்தனைகள் மூலம் இவர்கள் எதிர்பார்த்துவிட அதிக லாபத்தை அடையலாம். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான சூழலும் இருக்கிறது. இவர்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் இவர்களுக்குள் அதிகரித்த அளவு ஆற்றல் மிச்சம் இருக்கிறது. இதனால் இவர்கள் சுறுசுறுப்புடனும் தேக நல ஆரோக்கியத்துடனும் நேர்மறையாக நடப்பதற்குண்டான சூழலை பெற்று நலமாக உற்சாகத்துடன் செயல்படுவார்கள். ஆரோக்கியத்தில் இவர்களுக்கு எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. பிராணன் என்று தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்குதல் இவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும். ஆக இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம், நன்றி.